நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுறதே ஆர்ட், கலைன்ற அந்த விஷயம் தான். நம்ம பாக்குற பார்வையில இருக்கிற வித்தியாசம் தான் டிஃபரெண்ட் கலைகளை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டெஸ்ட் டியூப் பண்றவரெல்லாம் பெரிய கிளாஸ் ப்ளோயிங் ஆர்டிஸ்ட் ஆலாம். கையில மண்ணை வச்சு சுத்திட்டு இருக்க குழந்தை எல்லாம் வளர்ந்து ஒரு பெரிய பாட்டர் ஆலாம். ஓவியம் அந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் வரதுக்கு முன்னாடியே பனைமர இலைகள் எல்லாம் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம எபிசோட் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட்டை பத்தி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஃபியூஷன் ஒர்க் ஷாப்பை அட்டெண்ட் பண்ண போறோம். ஆக்சுவலி நிறைய யூனிக் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. கிளாஸ் ப்ளோயிங் டெக்னிக்கும் அது மாதிரி ஒரு யூனிக் ஆர்ட் ஃபார்ம் தான். இதுல வந்து போரோசில்னு ஒரு கிளாஸ் வச்சு டெஸ்ட் டியூப்ஸ் எல்லாம் பண்ற அந்த கிளாஸ் வச்சு நிறைய பொருட்கள் பண்றாங்க. அதாவது ஸ்டிரர்ஸ், சின்ன சின்ன சிலைகள்னு நிறைய பண்றாங்க. சோ இதெல்லாம் இந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்றாருன்னு இன்னைக்கு அவர் நமக்கு காட்ட போறாரு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ராகவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரைட். சோ கிளாஸ் ஆர்ட் வர்க்ஸ்னாலே ரொம்ப ரேர். சோ உங்களுக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் வந்து கண்ணாடியை பத்தி ஒரு கோர்ஸ் படிச்சேன். சயின்ஸ் apparatus மேக்கிங். அதாவது டெஸ்ட் டியூப்ஸ் அதெல்லாம். டெஸ்ட் டியூப் அதெல்லாம் வந்து காமன் apparatus. ஓகே. நிறைய ரிசர்ச் லேபரேட்டரிஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் apparatus செய்வாங்க. ஈவன் பல்பு கூட ஒரு காலத்துல வந்து apparatus. ஓகே, ஆமா. அது மாதிரி அதுல படிச்சேன். அப்புறம் என்னுடைய ஆர்ட்ல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால இந்த ஆர்ட்ல நான் கத்துக்கிட்டேன். ஓகே. சோ இன்னைக்கு எங்களுக்காக நீங்க என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? ஒரு மயில் செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல சாலிட் ஒர்க்ல. ஓகே. நான் ப்ளோ பண்ணி ஐ வில் மேக் அப் தேர். சோ ரெண்டு டெக்னிக்ஸ் காமிக்க போறீங்க. ஓகே, வண்டர்ஃபுல். And glass blowing பொறுத்த வரைக்கும் யுனிவர்சலி டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்றாங்க. ஓகே. யுனிவர்சலா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நான் இங்க செய்யறது என்னன்னாக்க ஒரு சின்ன டிராப் இன் தி வாஷர்னு சொல்லுவாங்க. ஒரு சாம்பிள் மாதிரி. ஆமா. ஓகே. பாருங்க, அண்ட் ஜஸ்ட் இத வந்து கிளாஸ வந்து ஒரு பர்టిక్యులர் டெம்பரேச்சர்ல அண்ட் சாஃப்டன் கிளாஸ் அப்படியே க்ளே மாதிரி ஆயிடுது. களிமண் மாதிரி ஆன கண்ணாடியை வச்சு படம் மாதிரி. ஓகே. சோ அது கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஓகே. மெல்டிங்ங்கற டேர்ம் வந்து கண்ணாடியில நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா கண்ணாடி சூப்பர் கூல் லிக்விட்பாங்க. திட நிலையில் இருக்கக்கூடிய திரவ பொருள். ஃபைன். சோ கண்ணாடிக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் கிடையாது. So it becomes like a clay மாதிரி ஆகுது. அப்படி clay மாதிரியான கண்ணாடியை வச்சு படம் மாதிரி வரையற. எப்படி என்னோட வலது கையை இமேஜின் பண்ணுங்க ஒரு பென்சில் மாதிரி. இடது கையில இருக்கக்கூடிய கண்ணாடியை வந்து ஒரு பேப்பர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. வலது கையில உள்ள கண்ணாடியை வச்சு இடது கையில படம் வரையற. அப்படி வரையற போது இது முப்பரிமாண வடிவம், அதாவது 3 dimensional ஆப்ஜெக்டா ஐ அம் கிரியேட்டிங். ஆமா, அது பாக்கும்போது அது மாதிரி பெயிண்ட் மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் கண்ணாடி வந்து இட்ஸ் a bad conductor. அதனால தான் ஐ அம் ஏபிள் டு ஹோல்ட். ஆமா, அது gloves எதுவுமே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் a bad conductor, that's why I am able to hold. பாருங்க, ஐ அம் கிரியேட்டிங் ஸ்ட்ரோக். விங்ஸ் பீகாக்கோட பேக் விங்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ். சோ நீங்க அந்த கிளாஸ் அப்படியே டிராப் பண்றீங்களா அது மேல? அது மேல அதாவது க்ளேல செய்யறபோது எப்படி அதை எடுத்து வைப்பாங்க இல்லையா களிமண்ல செய்யறவங்க, அதே மாதிரி எடுத்து வச்சு ஐ அம் கிரியேட்டிங் a 3 dimensional one. வாவ். This is the peacock. Yeah. So beautiful. And இவ்ளோ சீக்கிரமா பண்ணிட்டீங்க. I think with practice. இது என்னது இப்போ? இது வந்து ஸ்மால் ஸ்டரர்மாங்க. ஃபாரினர்ஸ் they'll buy. Okay, so drinks, cocktails, mocktails லாம் யூஸ் பண்றாங்க. Otherwise when you cut it, this will become a small snack. Okay, very nice. இப்போ நான் வந்து வாயால ஊதி கிளாஸ் ப்ளோ பண்ணி I'll make a bell for. Okay, so glass blowing technique யூஸ் பண்ணிட்டு. All right, okay. Okay. அதுக்கு எனக்கு நிறைய flame வேணும். Okay, so இன்னும் ஒரு higher temperature ல யூஸ் பண்ணுங்க. அதே சேம் டெக்னிக். சோ திருப்பி ரெண்டு ஒன்னு இந்த கை இப்போ வந்து அந்த டைம் வந்து சாலிட் ராட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே. இப்போ நான் டியூப் எடுத்துக்க போறேன். ஓகே. ஹாலோ டியூப். இந்த ஹாலோ டியூபை ஹீட் பண்ணிட்டு ப்ளோ பண்ண போறேன். ஆல்ரைட். சோ இந்த ஹாலோ டியூப் ஆல்சோ நீங்க வந்து அந்த சாலிட்ல இருந்து தான் பண்றீங்க இல்லையா? ஓகே. இப்போ கிளாஸ் அப்படியே சாஃப்ட் ஆகுது.
வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வித் கலர்ஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் ப்ளோயிங் ஆர்டிஸ்ட். ஓகே. இங்க நான் வந்து கிறிஸ்டல் ஒயிட்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரைட். ப்ளோ பண்ணிட்டே வரேன் பாருங்க. அது ஒரு பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது வந்து எனி ஆர்ட் இஸ் a practiceங்கறதுனால நான் doing it for the past 26 years. 26 years, that's a long time. தக்ஷின் சித்ரால மட்டுமே 18 வருஷமா இருக்கேன். Wow. So இந்த கிளாஸ் ஒரு மாதிரி லிக்விட் ஆறதுக்கு என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்றீங்க? 1400 டிகிரி இந்த கிளாஸ பொறுத்தவரைக்கும். ஓகே. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் யூ நீட். சோ நீங்க என்ன மாதிரி கிளாஸ் யூஸ் பண்றீங்க? I am using the borosilicate கிளாஸ். ஓகே. அதுக்கு வந்து 1400 டிகிரி டெம்பரேச்சர் வேணும். ஆல்ரைட். And if blow பண்ணீங்கனா you need a higher temperature. Yeah, higher because volume wise பெருசாகுது இல்லையா? ஓகே. இந்த 360 டிகிரி ஆங்கிள்ல அப்படியே ரொட்டேட் பண்ற போது சாஃப்ட் ஆயிடுது. சோ நீங்க இந்த ஸ்டிரர்ஸ் அண்ட் ஐடல்ஸ்லாம் கூட பண்றீங்க இல்லையா? சோ லைக் சின்ன ஐடல்ஸா இல்ல பெரிய ஐடல்ஸா என்ன மாதிரி எல்லாம் வெரைட்டி பண்ணுவீங்க? 1 foot we can I'll make it madam. Okay, 1 foot. 1 foot is the maximum one. All right. And அதுவும் நீங்க சிங்கிள் பர்சனா இங்க தான் ஹேண்ட் மேட். I am running a single man show in my life. Okay. And இதோட prices பத்தி கொஞ்சம் It starts from actually ஒரு 80 rupees and start from the stirrer. ஆமா. Okay. And the maximum one is around 650 700 rupees. Around based on what? As in use பண்ற glass. Yeah, it depends upon the workmanship. So now the shape of the bell cage. I'm going to make some design. Okay. Wow. Now I am going to இந்த பக்கத்தை ஓபன் பண்ண போறேன். இப்போ கிளாஸ் பாருங்க எவ்வளவு thin ஆக போகுது. Wow. So இந்த பீஸ்லாம் குத்தாதுங்களா? It's like a paper. பாக்கிறதுக்கு flower petals மாதிரி. பெட்டல் மாதிரி. அந்த பேஸ் வந்து அழகா இருக்கும். Wow. And இதுல எங்க சேனல் பேர்லாம் வேற போட்டுருக்கீங்க. It's wonderful. Thank you. பாக்கும்போது எனக்கே அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குங்க. ஏன்னா ஒன்னொன்னும் அவ்வளவு இன்ட்ரிகேட்டா அவ்வளவு கஷ்டமா அவ்வளவு ஃபயரோட பண்றாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் ஐ காண்ட் ஈவன் இமேஜின் எவ்வளவு பெருமையா இருக்கும் ஒரு வாட்டியும் ஒரு கிரியேஷன் பண்ணும்போது. ஸோ நான் எனக்கு பர்சனலா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளாஸ்ல இவ்வளவு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் சார் எங்களுக்கு இது பண்ணி. தேங்க்யூ வெரி மச். கிளாஸ் ப்ளோயிங் ஒர்க் ஷாப் பார்த்து இன்னைக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இது நேர்ல பாக்கணும்னா கண்டிப்பா தக்ஷின் சித்ரா வாங்க. அண்ட் பிளஸ் இது எல்லாமே ஃபார் சேல். 80 ரூபீஸ்ல இருந்து 60 ரூபீஸ் வரைக்கும் இங்க ஆர்டிகல் விற்கிறாங்க. சோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இங்க வந்து மிஸ்டர் ராகவனை கான்டாக்ட் பண்ணலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெங்கலம் இரும்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி களிமண்ல பானை செஞ்சுதான் சமைக்கிறது தண்ணி எடுக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனா டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிட்ட அப்புறம் அது ஃபுல்லாவே மறந்துட்டாங்க. சோ இங்க தக்ஷின் சித்ரால அந்த கலையை ப்ரோமோட் பண்ற மாதிரி பாட்டரி ஒர்க் ஷாப்லாம் நடத்துறாங்க. சோ இன்னைக்கு நம்ம அதோட ஒரு சாம்பிள தான் பார்க்க போறோம். ஹலோ அண்ணா, உங்க பேர் என்ன? பேர் பழனிசாமி. ஓகே, இங்க நீங்க பானை எவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்க அப்பா தாத்தா எல்லாரும் இதே செய்யற குடும்பம் தான், பானை செய்யற குடும்பம். பாரம்பரியமாவே நீங்க பானை செய்யற குடும்பங்களா? ஆ. ஓகே, சோ நீங்க தக்ஷின் சித்ரால எவ்வளவு வருஷமா? இங்க வந்து 18 வருஷம் ஆயிருச்சு, இங்க தான் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்களா? சோ இங்க வந்து நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் கூட அவங்களும் வந்து பானை செய்யலாம். சோ நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? ஹெல்ப் பண்ணோம், அவங்களும் செஞ்சு பார்ப்பாங்க. ஓகே, சோ என்ன மாதிரி வெறும் பானை லைக் வேற என்ன பொருட்கள் எல்லாம் பண்ணுவீங்க? இதுல வந்து இந்த பானை சட்டி மாதிரி இருக்கும், ரவுண்டா செய்யலாம். ஓகே, மீதியெல்லாம் வந்து இந்த கையால செய்யறதும் இருக்கு. அது என்னன்னா கையால செய்யறது? கையால இந்த யானை குதிரை களிமண்ல. ஆஹ் ஓகே, அப்புறம் வேற என்ன? அதுல இந்த டிசைன் போடுறது எல்லாமே மறுபடி கைனால போடுறது தான். ஓகே, செய்யணும் வச்சு. ஓகே, சோ பானை ஜெனரலா ரெட் கலர்ல இருக்கும்லனா, ஏன் மண்ணு இப்படி பிரவுனா இருக்கு? களிமண் இந்த கலர்ல தான் இருக்கும். ஓகே, செஞ்சுட்டு அதை வந்து சூடு பண்ணோம்னா சிவப்பு கலருக்கு வந்துடும். அது எப்படி ஹீட் பண்ணா அது அப்படியே கலர் மாறுங்களா? விறகு போட்டு சூளையில 3 மணி நேரம் எரிக்கணும். ஓகே, அதெல்லாம் கூட இங்கேயே பண்றீங்களா? எல்லாமே இங்கே இருக்கு. ஓ, வெரி நைஸ். சோ இப்போ நீங்க எங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயிர் வச்சுக்கிறது மாதிரி ஒரு பானை. என்னது? தயிர் வச்சுக்கலாம். இதுல வந்து தயிருக்கு ஒரு பானைங்களா? ஓகே, சோ இந்த பானை எல்லாம் செஞ்சு நீங்க இங்க விக்கிறீங்களா? அது என்ன பிரைஸ் ரேஞ்ச்? லைக் பொருளுக்கு தகுந்தாப்புல எல்லாம் 10 ரூபா 5 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்குலாம் இருக்குங்களா? ஓகே, அப்ப மேக்ஸிமம் அது பெரிய பொருளுக்கெல்லாம் இன்னும் நிறைய வந்து இது போடுவாங்க. இது எவ்வளோ? இது வந்து 50 ரூபா. இப்போ என்னன்னா பண்றீங்க? இது வந்து இந்த கை போட்டு செய்யும் போது இந்த இப்படி சொர சொரன்னு வரும். இத போட்டு செஞ்சோம்னா நல்லா வலுவலுன்னு ஷைனிங் ஆயிடுங்களா? ஓகே. ஓ, அத அப்படியே போட்டு ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா வந்துருமா? அது வச்சு எடுத்தோம்னா வந்துரும். வாவ். இது இப்போ எவ்வளவு நேரம் எடுக்கும்? நம்ம ரெடி ஆகி நம்ம எடுத்துட்டு போற மாதிரி இருக்கலாம். அது மொத்தம் காய வச்சு சூடு பண்றதுக்கு 15 நாள் ஆகும். 15 நாள் ஆகுங்களா? ஆமா, அது காயறதுக்கு 3 நாள் ஆகும். வெயில்ல எல்லாம் வச்சு காய வைக்க கூடாது, நிழல்ல வச்சு காய வைக்கணும். நிழல்ல வச்சு காய வைக்கணுமா? ஏன்னா நிழல்ல வச்சு காய வச்சாதான் அது காயும் போது அந்த கிராக் வராம இருக்கும். ஓ, வெயில்ல வச்சினா கிராக் வந்துடும். வெயில்ல வச்ச உடனே காயும் கிராக் வந்துடும், இப்படி வளைஞ்சிரும். அண்ணா, எனக்கு செஞ்சு செய்யறதுக்கு கத்து தரீங்களா? கையில கண் கட்டுங்க. இந்த கை நேரா வச்சுக்கிட்டு இது இப்படி பிடிச்சி சென்டர்ல மெதுவாக அழுத்துங்க. இதுக்கு நேரம் இந்த பக்கம் பிடிங்க. கையில நல்லா தண்ணி கட்டுங்க. இதுல கொஞ்சம் அப்படியே போட்டுக்கணும். நேரா பிடிக்கணும். வெளிவர நேரா வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சி மெதுவாக அழுத்தங்க. அப்படியே நடுவில் அழுத்தங்க. அப்படியே இப்படி வைக்கணுமா? மெதுவா. அண்ணா, குட்டியா ஓகேங்களா? நேரா மேல வாங்க, பிடிச்சிக்கிட்டு மெதுவா மெதுவா. ரொம்ப நல்லா இருக்கு. சின்னதா பண்ணதுக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டங்க. தொட்டாலே உடையற மாதிரி இருக்கு. பட் அண்ணாவோட ஹெல்ப்ல இன்னைக்கு நான் பண்ண அச்சீவ்மெண்ட். இது வெறும் களிமண்ணானா இப்போ நம்ம செஞ்சது? களிமண் தான். ஆனா களிமண் தான். இது வந்து இது மாதிரி இருக்காது, கட்டியா இருக்கும். வெயில்ல காய போட்டு தண்ணியில கொண்டாந்து ஊற போடணும். ஓகே, ஊற போட்டு நம்ம கைனால கரைக்கணும். கரைச்சிட்டு ஜல்லடையில வடிகட்டி அந்த பள்ளம் மாதிரி வெட்டி அதுல போட்டுருவோம். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கா? இதுல வந்து இந்த மண்ணுல வந்து கல்லு முள்ளு கிளிஞ்சல் எல்லாமே இருக்கும். நம்ம கரைச்சி எடுத்தாதான் அந்த மண்ணு வந்து நல்லா பதமா செய்யறதுக்கு நல்லா இருக்கும், பொருள் வந்து நல்லா இருக்கும். அந்த மண்ணு கரைச்சி ஊத்திட்டோம்னா அதை விட்டு எடுக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாள்? அப்பதான் அந்த மண்ணு செட் ஆகும் நம்ம செய்யற அளவுக்கு. ஒரு பானைய மண்ணுல இருந்து பானை வரைக்கும் செய்யணும்னா எவ்வளவு நாள் எடுக்கும்? அதுக்கு வந்து 20 நாள் ஆகும். 20 நாள் ஒரு பானை செய்யறதுக்கு? அந்த மண்ணு ரெடி பண்ணி நம்ம அந்த மண்ணை கொண்டாந்து செஞ்சு சூடு பண்ணி எடுக்கிறதுக்கு 20 நாள் ஆகும் மொத்தம். நம்ம ஒரு தடவை மண்ணு கரைச்சி ஊத்திட்டோம்னா 1 மாசம் 1.5 மாதத்துக்கு செய்யலாம். அந்த அளவுக்கு நிறைய கரைச்சி ஊத்திடும்.
சோ எக்ஸ்பைரி டேட் இருக்கு ஒரு மாசத்துக்கு. ஓகே. இங்க வந்து இதுக்கு எப்போ வந்தாலும் இங்க 20 ரூபாய் கொடுத்துட்டு செஞ்சு பார்க்கலாம். அப்படிங்களா? சோ வெறும் 20 ரூபாய் தான் கட்டணும் இந்த பானை எல்லாம் செஞ்சு பாக்குறதுக்கு. கொஞ்ச நேரம் செஞ்சு பார்க்கலாம். ஃபுல்லா கத்துக்கணும்னா ஒர்க் ஷாப்புக்கு வந்தா தான் ஒரு 5-6 நாள் ஒரு வாரம் வரும். ஒர்க் ஷாப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆமா, அவங்க வந்தா அவங்களுக்கு மண்ணு பிசையறதுல இருந்து ஊற வச்சு எல்லாம் இது பண்றதெல்லாம் கத்து கொடுக்கணும். ஓகே. சோ ஃப்ரம் ஸ்கிராச், அதாவது இந்த மண்ணு எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும், அதுக்கப்புறம் பானை எப்படி பண்றது, அது எப்படி ஹீட் பண்றது எல்லாத்தையுமே கத்து தரீங்க. அதனால ஒரு நாள் வொர்க் ஷாப்பும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா 5-6 நாள்ல களிமண் எப்படி செய்யறது, அதுக்கப்புறம் அந்த பானையை எப்படி உருவாக்குறது, அது சூடு பண்ணி அது ஃபுல்லா எப்படி ரெடி ஆகுது எல்லாமே கத்து தராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா, இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து இதெல்லாம் செஞ்சு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த காலத்துல எல்லாம் பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பனைமர இலைகளை வச்சுதான் எழுதி எல்லாம் பழகிட்டாங்க. சோ இந்த பனைமர இலைகள்ல பண்ற ஆர்ட் ஒர்க்கோட பேர் பட்டச்சித்ரா. சோ இந்த தக்ஷின் சித்ரால இருக்கிற ஒரு பட்டச்சித்ரா ஆர்டிஸ்ட் தான் நம்ம அடுத்ததா மீட் பண்ண போறோம். Hello Bhaiya. Hey ma'am, How are you? Very good. I'm fine. Okay, so tell us about Pattachitra art. அதாவது இந்த Pattachitra art பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. It will be this work name is Pattachitra. It will be coming from Odisha state. ஒரிசால இருந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்திருக்கு. Yeah. Okay. It will be 7th generation of old art of our family. Oh wow. Yeah. And Patta means palm leaf. Chitra means the pictures. Okay. So it will be called Pattachitra. Okay. And I have to use this styluses, the iron pen, to draw all these pictures. And I have to use natural stone colors to do this. Okay. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இவரோட ஃபேமிலி இவங்க குடும்பத்துல 7 ஜெனரேஷன்ஸா இந்த பட்டச்சித்ரா ஆர்ட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. பட்டச்சித்ரா வேற ஒண்ணும் இல்லைங்க. பட்டனா இந்த பாம் லீஃப் அண்ட் சித்ரானா இது மேல வரைகிற படங்கள் தான். சோ இவர்கிட்ட இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்ட சொல்லலாம். First I am collected the leaves from palm tree. I have to treat it with turmeric powder, neem leaf and boil water. Okay. After treated, it will be not spoiled. It will be 100 years last. ஓகே. சோ இவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல இந்த பனைமரத்து இலைகள்லாம் எடுத்துட்டு அத சுடு தண்ணி டர்மரிக் அதாவது மஞ்சள் எல்லாம் போட்டு ட்ரீட் பண்ணிட்டா இந்த இலைகள் வந்து 100 வருஷம் வரைக்கும் கெட்டே போகாதுன்னு சொல்றாரு. उसके बाद भैया And उसके बाद madam, I have to jointed the leaves together with thread with needle. First Okay. I have to make சோ it. ரெண்டு இலைகளா எடுத்து அத நூல் வச்சு தச்சிடுவீங்க. ஓகே. சோ அது ஒரு இது மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி பண்ணிடுவீங்க. Yeah. Whatever size I want, I will make it first. சோ என்ன சைஸ் வேணும்னாலும் அந்த லீவ்ஸ் கட் பண்ணி நீங்க இந்த மாதிரி பேப்பர் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, வண்டர்ஃபுல். Yeah. சோ நமக்கு இன்னைக்கு என்ன காமிக்க போறீங்க? And after that, I directly use this iron pen to carve it. So this is very sharp. In this pen, I never make a mistake. Direct I do everything. ஓகே. So I சோ want. இவர் என்ன சொல்றாருன்னா இந்த இரும்பு பென் அதாவது அந்த ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி டைரக்டா இவர் அந்த பேப்பர் மேலயே அதாவது வரைஞ்சிடுறாராம். இவருக்கு அவ்ளோ பிராக்டிஸ் இருக்கிறதுனால இவர் தப்பே பண்ணாம கரெக்டா வரைஞ்சிடுவாராம். So now I'm going to ஓகே பையா. do something. சோ இப்போ நீங்க இந்த பட்டச்சித்ரா ஆர்ட் கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்க வந்து தக்ஷின் சித்ரால இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசிட்டு ஒரு 4-5 நாள் நடக்கிற இந்த ஒர்க் ஷாப்பை நீங்க ஃபைனலைஸ் பண்ணி கத்துக்கலாங்க. So I draw something. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த பாம் லீஃப்ல ஒரு எலிஃபென்ட் கார்வ் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ பையா நெக்ஸ்ட் ஸ்டெப் I have to apply the ink, then it will be becoming like this. You can see it properly. ஓகே. சோ இப்போ இந்த கார்வ் பண்ண பாம் லீஃப் மேல நீங்க இங்க் அப்ளை பண்ணீங்கன்னா இது மாதிரி ஆயிடுங்களா? Yes. ஓகே. இதெல்லாம் என்னது பையா? This is madam paintings on silk. I can paint also Silk. silk and canvas. ஓ வாவ். So these are all handmade paintings. I have to use single hair brush to make all this. ஓகே. அதாவது பட்டு துணியில வந்து இவர் பெயிண்ட் பண்ணிருக்காரு. ரொம்பவே அழகா இருக்கு. இதுக்கு பேர் சில்க் பெயிண்டிங்னு சொல்றாரு. பையா वो खत्म करेंगे. I have some natural stone color ink. This ink I have to apply it whenever the etching. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கார்வ் பண்ண எலிஃபென்ட் மேல இவர் இயற்கையான ஒரு ஸ்டோன் பெயிண்ட் மாதிரி ஒன்னு போட்டு அதுக்கப்புறமா தண்ணி வச்சு அதை வைப் பண்றாரு. Then it will be becoming like this. Ink will be staying up whenever the groups. ஓகே. சோ எங்கெல்லாம் இவர் கார்வ் பண்ணிருக்காரோ அங்க மட்டும் அந்த இங்க் தங்கி இருக்கு. மத்த இடத்தெல்லாம் இவர் வைப் பண்ணிருக்காரு. சோ முடிச்சிட்ட அப்புறம் இப்படிதான் இது இருக்கு.
சோ இங்க செல் பண்றது பொருட்களோட பிரைஸ் ரேஞ்ச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. It will be starting price, madam, 10 rupees to 10,000. 10 rupees to 10,000. Yeah. Okay, 10 rupeesல என்ன இருக்கு? I have something small bookmark. Oh wow. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. 10 ரூபாய் தான் இந்த புக் மார்க். இது மேல ஒரு பிள்ளையார் அப்படியே அழகா வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? I have something 30 rupees. This is envelope. Okay. Suppose you give to somebody, no? And Alright. put some money, and after you keep it in a wall also. It's a small wall hanging and also envelope. வாவ், இது பாத்தீங்கன்னா 2-in-1 மாதிரி மொய் கவராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வால் ஹேங்கிங்காவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வெறும் ஒரு 30 ரூபாய் தாங்க. And I have a very unique piece, 5-head Ganesha. Ganesha made out of 200 Ganesha. பாத்தீங்கன்னா பிள்ளையார பெயிண்டிங்கா பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஒரு பிள்ளையாருக்குள்ள 200 பிள்ளையார் இவங்க வரைஞ்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கோட விலை 1000 ரூபாய். ஏன்னா இதுக்கு நிறைய இன்ட்ரிகேட்டான ஒர்க் இருக்கு, நிறைய கிராஃப்ட்மேன்ஷிப் தேவை. பட் இட்ஸ் a very beautiful painting. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த 3 ஒர்க் ஷாப்ஸும் பர்சனலா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நிறைய புது விஷயங்கள்லாம் நான் கத்துக்கிட்டேன். அண்ட் ஐம் ஷூர் நீங்களும் அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி 3 எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை, this is Nakshatra signing off from Vaanavil. Live life.